ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஐ லவ் மை ஏரங் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடில் இருந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் போகாது. இனிமேல் கொஞ்சம் நார்மலாக தான் போகும். பட் இருந்தாலுமே கதையில் முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏரங் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 9. இப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு சைமனை கார்ஸை வச்சு கொண்டுருதான் கண்டினியூஸாக அவன் இன்டர்னலுக்கும் இப்படியே தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இப்போ ரெஸ்போனோட அந்த கார்ஸ் மேட்ச்க்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. கில்டுக்கு நம்ம ஹீரோ போகிறேன். நனைவையும் எங்கள் பார்ட்டியில் ஜாயின் பண்ண வச்சுக்கலாமா நம்ம ஹீரோ கேட்குறான். தாராளமான மாமா ரொம்ப ஹாப்பி ஆகிறா. பட் நனைட்டையோ ஒரு வார்த்தை கேட்போம் நம்ம ஹீரோ சொன்னான். அவள் கதவுக்கு பின்னாடி தான் நின்று ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கா. அதை மாமாரோ கண்டுபிடிச்சிருந்தா. இப்படி ஒட்டு கேட்கறது தப்பு அப்படின்னு மாமார் திட்டிட்டு இருக்கா. தாராளமாக நான் அவங்க டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நானே சொல்கிறேன். நானே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு மாமார் எச்சரிக்கை கொடுத்துட்டு, நீ இல்லாமல் இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு மாமாரோ சொல்கிறா. நானே நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆக்சுவலி நானே வந்துட்டு செல்க்கு கொடுத்ததா ஒரு லெட்டர் நம்ம ஹீரோட்டு வந்து கொடுக்கவும் நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறேன். ஜேமியை நம்ம பார்த்துட்டு போகலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். அட்வென்ச்சர் ஸ்கில்டோட லைப்ரரியில் வந்து ஜேமி வேலை பார்த்துட்டு இருக்கா. அவன் மேஜிக் இன்னும் வேற லெவல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். பென்வுட் தான் இந்த ரூமை யூஸ் பண்ணாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் குப்பையை கிளியர் பண்ண முடியலன்னு அப்படியே விட்டு போயிட்டாரு நம்ம ஹீரோ சொல்கிறான். எப்படியும் இதை க்ளீன் பண்ண எனக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு ஜேமி சொன்னா. ஏங்கப்பா ஒரு வாரத்தில் க்ளீன் பண்ணிடுவீங்களா? என்கிட்ட கொடுத்தா நான் ஒரு வருஷம் ஆக்குவேன் அப்படின்னு நானே சொல்கிறேன். யோ, எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லவும், நான் எதுவும் இதில் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். தேங்க்ஸ்பா, உன்னால தான் எனக்கு இன்கம் கிடைக்குது. என் தம்பியோட மெடிசனையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வா சொல்கிறேன். செல்குன்னு வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டால் நம்ம ஹீரோ சொல்லவோ, எதுக்குன்னு கேட்டால் தரல நம்ம ஹீரோ சொல்கிறான். ஜேமி வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் ஒன்றா கிளம்புறாங்க. ஸ்னோ பெஞ்சாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் வெயில்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நானே பேசிட்டு வரா. சின்ன வயசுல ஸ்னோ பெஞ்சாலே நாங்கள் விளையாடுவோம். நம்ம ஹீரோ சைமனை பற்றி யோசிக்கிறான். நீ எதை பற்றி திங்க் பண்ணுறேன்னு மூஞ்சில நல்லா தெரியுது. மற்ற பொண்ணுங்க முன்னாடி இதே மாதிரி நின்று ஒரி பண்ணிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிற அப்படின்னு ஜேமி பார்க்குறா. இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தா பாப்பர்ஸை உடச்சு வெல்கம் டு க்ளோவர் அப்படின்னு சொல்லி நனையான் ஜேமியை வரவேற்கிறாங்க. வர்ற வழியிலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தா தெரியுமா நம்ம ஹீரோ சொல்லுவேன். எங்களை ஏமாற்றி கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு அவங்க கேட்டா, நான் வெளியே போகணுன்னு தான் அந்த லெட்டரை கொடுத்து உங்களை வெளியே போக வச்சு டெக்கரேஷன்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா, ஆசம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் போகும்போது ஜேமி மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்கா. க்ளோவரில் ஜாயின் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. இல்லை எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். நான் உனக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், தண்டர் பைக் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு செல்க்கு சொன்னா. அவங்க கூட சேர்ந்து முட்டாள்தனமாக தான் நடந்துக்கிட்டேன்னு சொல்லவும், பட் நீ தான் அன்னைக்கு எங்க எல்லாரையும் காப்பாத்திருக்க. நீ மட்டும் இல்லைன்னா நாங்கள் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். இப்போ எங்கள்ல நீயும் ஒருத்தி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஜேமியை வரவேற்கிறாங்க. இதை பத்தி பேசாம நீ நடக்கிறத பத்தி பேசுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஜேமியா ரொம்பவே ஹாப்பியாகி கண் கலங்குற. ஒரு வழியா எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போ ஹாப்பியா இருக்காங்க. சரி வெல்கம் பார்ட்டி, வாங்க போய் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு இவங்க கூட்டிட்டு போறாங்க. இப்போ நம்ம 6 பேர் இருக்கோம். 6 லீஃப் க்ளோவர்னு ஒன்று உண்டா அப்படின்னு சொல்லி மரணா கேட்கவோ தெரியலையே நம்ம ஹீரோ சொல்றான். க்ளோவருக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, க்ளோரி அண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஜேமி சொல்றா. அப்ப நம்ம பேர்ல இருக்கிற க்ளோவர் மாதிரியே க்ளோரியை நம்ம கொண்டு வரலாம், சியர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நைட் நேரங்கிறதுனால ஜேமியை தனியாக அனுப்பமாவா கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோவில் வீட்டில் விட வர. ஒரு காலத்தில் நான் உன்னை அட்மையர் பண்ணேன். நீ ஒரு சிட்டி கேர்ள் வைப்ல இருந்த. கிராமத்துல இருந்து நான் வந்ததுனால எனக்கு எதுவும் தெரியாது நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ நீ இன்னசென்ட்டா இருந்தா இப்போ இன்னசென்ஸ் இழந்துட்டேன்னு ஜேமி சொல்றா. டேப்ல தண்ணி வருது, ரோட்ல வண்டி போறது, ஈவன் ரோட பார்த்து கூட நீ ரொம்பவே எக்ஸைட் ஆன அப்படின்னு ஜேமி சொல்லவும், நான் மட்டும் இல்லையே சைமனும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வந்துட்டு கொஞ்சம் சோகமாகறான். நீ அவனை பத்தி இன்னும் திங்க் பண்ணுவியான்னு ஜேமி கேட்கவா. அப்பப்போ நம்ம ஹீரோ சொல்றான். அவரோட ஃபர்ஸ்ட் மிஷனை எதை ஹண்ட் பண்ணலான்னு சைமனுக்கோ பேரிக்கோ சண்டை வந்திருக்கும். சில நம்ம ஹெல்ப்ஸ் தான் பறிச்சோம்ல அப்படின்னு சொல்லி பழசெல்லாம் இவங்க யோசிச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சந்தோஷமான மெமரிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். இப்ப தண்டர் பைக்கே என்னால தான் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுல, தண்டர் பைக்குன்னு ஒண்ணு இப்போ இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகவும், பட் இது ஒன்னும் உன்னோட தப்பு இல்ல, நாங்க தான் வேல்யூவை புரிஞ்சுக்கிடாம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும், நான் உங்ககிட்ட ப்ராப்பரா பேசி இருந்திருக்கணும் நம்ம ஹீரோ சொன்னா. ஈவன் நீ அதை பண்ணியிருந்தாலுமே தண்டர் பைக் இந்நேரம் இந்த நிலைமையில தான் இருந்திருக்கும். ஏன்னா நீ சொன்னது யாருமே கேட்டு இருந்திருக்க மாட்டாங்க. நான் எத்தனை தடவைனாலும் இதை திரும்ப சொல்லுவேன், இது உன்னோட ஃபால்ட் இல்ல, எங்களோடது தான். ஒரு வருஷம் கழிச்சு நான் அட்வென்ச்சரிங்க உங்க கூட திரும்ப வரும்போது கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜேமி சொல்றா. நீ ஆல்ரெடியே நிறைய பண்ணிட்ட, நார்மலாவே ஒர்க் பண்ண போதும் நம்ம ஹீரோ சொல்றான். நீ இன்னுமே பொண்ணுங்க மனசு ஈஸியா கவுத்துறவனா தான் இருக்கிற அப்படின்னு ஜேமி சொல்றா. இப்ப ஜேமியை வீட்டுல விட்டு நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டான். நானே இன்னைக்கே இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவளோட பொருளெல்லாம் எடுக்கிறதுக்கு மம்மார் வீட்டுக்கு போயிருக்காங்க. ராக் பேப்பர் சிசர்ல நான் தோத்துட்டேன். ஸோ மற்றவங்க எல்லாம் நனி கூட போயிருக்காங்க, நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ரெயின் வந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றா. நானும் ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோவோ ஹெல்ப் பண்ணா. ரெயின் இதை வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம புதுசா மேரேஜ் ஆன கப்பல்ஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வெக்கப்படுறான். அவ்வளோ ஷாக்காவா ஆன அப்படின்னு ரெயின் கேட்டு, இந்த மாதிரி என்ன ஏப்ரன்ல பார்க்க உனக்கு ஆசை இல்லையான்னு கேட்குவோம். ஆசை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும், எனக்கு சொல்ல வெக்கமா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல நம்ம ஹீரோ சொன்னா. ரெயின் டக்குன்னு நம்ம ஹீரோவை கன்னத்துல கிஸ் பண்ணியிருந்தா. வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் இப்போ அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோவை கூப்பிடுவோம். சரி நம்ம ஹீரோ ஓடி இருந்தான். ஒரு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. க்ளோவருக்கு இருந்த சஸ்பென்ஷன் முடிஞ்சது. அடுத்த குவெஸ்ட்டை அக்செப்ட் பண்ண வந்துட்டியா அப்படின்னு மமர் கேட்டா. இல்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு போலாம்
சொல்லலாம்னு வந்தா நம்ம ஹீரோவா பின்னாடி பார்த்தா ஒரு நோட்டீஸ் இருக்கு. இது என்ன பப்ளிக்கா சொல்லப்படல, புதுசா ஒரு டஞ்சனை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லவோ 10 வருஷம் கழிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன். சிட்டி ஆஃப் டோனாவோட லேக் பக்கத்துல அது இருக்கு. லோவரோட கம்பேக் லைவ் ஸ்ட்ரீமிங்கா, நீங்க ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு மமர் கேட்கறா. ராயல் அகாடமி அண்ட் கிங்டம்ல இருந்து இந்த புது டஞ்சனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆள் தேவை. அக்ரமேட்டிக் டார்க்னஸ் க்ளோவர் சூப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க. சோ கிங்டம்ல இருந்தா உங்ககிட்ட இந்த ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்கன்னு மமர் சொல்லவும், பட் இப்பதான் சஸ்பென்ஷனே முடிஞ்சது நம்ம ஹீரோ சொன்னா பென்வுட் தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு மமர் சொல்றா. என் பார்ட்டி மெம்பர்ஸ்ட்ட கேட்டு சொல்றேன் நம்ம ஹீரோ கிளம்புறா. நானே எப்படி இருக்கா அவளை கேட்டேன்னு சொல்ல அப்படின்னு மமர் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரவும் மூஞ்சி நல்லா இருக்கிறத பார்த்தா குட் நியூஸோட வந்திருக்க போலன்னு கேட்கவும், மற்றவங்க எல்லாம் எங்க எல்லாருக்கிட்டையும் சேர்த்து நான் அந்த இதை சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு அட்வென்ச்சர் கில்ல ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மரினா கிளம்புறேன். ஜேமி தான் மரினாவுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்கா. ட்ரெயின் குளிச்சுட்டு ஈரத்தலையோட வந்து நம்ம ஹீரோவை தவத்தி விட சொல்றா. உன் ஃபேஸை பார்த்தா ஏதோ நல்ல குவெஸ்டோட வந்திருக்க போல தெரியுது அப்படின்னு ட்ரெயின் கேட்கவும், இதேதான் மரினாவும் சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் தலையை தவத்தி முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை தவத்தி விடுறான். குளிர் பிடிச்சு சளி பிடிச்சிக்கிடாம நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன வாமா வச்சுக்கிட உன்னாலேயே ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு டேஸ்ட் பண்ணிட்டு போறா. ஃபேஸை பார்த்தா ஏதோ நல்ல குவெஸ்டோட வந்திருக்க போலன்னு செல்க் கேட்கவும், நீயுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லார்கிட்டயும் சேர்த்து இதை சொல்லலான்னு பார்த்தா வாண்டியே ஃபர்ஸ்ட் சொல்றேன். புதுசா ஒரு டஞ்சனை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லவும் 10 வருஷம் கழிச்சானவா கேட்கற. லோவரோட கம்பேக் ஸ்ட்ரீமிங்க்கு இது சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு செல்க் சொல்றா. லீடரா உங்க ஒப்பீனியன் என்னன்னு செல்க் கேட்கவும், இது புது டஞ்சன்கிறதுனால கோஸ்ட பத்தின எந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு போகணும்னு தானே ஆசைன்னு செல்க் கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ஜேமி உங்களை ஏதோ பார்க்கணும்னு சொன்னான்னு செல்க் சொல்லவும், பட் எப்படினாலும் அவளால அட்வென்ச்சருக்கு வர முடியாதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறேன். நம்ம சஸ்பென்ஷன் முடிஞ்சதுல அதை செலிப்ரேட் பண்ண இன்னைக்கு பார்ட்டி இருக்கு அப்படின்னு செல்க் சொல்றா. ஜேமி அண்ட் பிரதரையோ கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு மட்டுமே அட்டென்ஷன் கொடுக்காம அப்பப்போ எங்களுக்கோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சிருந்தா. கிங்டம்ல இருந்து ஒரு புது டஞ்சன் அனுப்பி வச்சிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இவங்க கிங்டம்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற வேற ஒரு இடத்துல தான் புது டஞ்சனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டஞ்சனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறது கூட யாருக்குமே இன்னும் தெரியாது. ஸோ நம்ம ஹீரோவோட பார்ட்டியா அங்கே போய் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணா ஃபேமஸும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண மாதிரியும் ஆச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.